வணக்கம் மக்களே. சிறகடிக்காசை நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. இங்க மீனாவும் முத்துக்கும் பிறவும் மணி கண்டிப்பா மாலை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அந்த மாலை எடுத்துட்டு மீனாவும் முத்துவும் பார்க்க வராங்க. அதே நேரத்துல இங்க மீனாவும் முத்துவும் உட்கார்ந்து சீரியஸா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க திரும்பி இந்த பக்கம் பிறவும் மணிய பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அதே நேரம் பிறவும் மணியுமே இந்த பக்கம் மீனாவையும் முத்துவும் பார்த்ததுக்கு அப்புறம் அவருமே என்ன பேசுறதுன்னு தெரியாம என்ன பண்றதுன்னு தெரியாம மாலையை கையில வச்சுக்கிட்டு அப்படியே நின்னுகிட்டே இருக்கார். அப்ப பரசுமே கரெக்டா இவங்கதான் மீனா முத்து, இவங்கதான் வந்து என் ஃப்ரெண்டோட பசங்க அப்படின்னு மாதிரியும் இவங்கதான் அந்த திருடங்களை புடிச்சது அப்படின்னு சொல்லி இங்க பரசுமே டைரக்டா பிறவும் மணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க பிறவும் மணிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதே நேரத்துல இங்க மீனாவும் முத்துவும் பச்சைக்கண் வாங்காம பிறவும் மணிய பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவருவே இங்க மீனாக்கு ஒரு மாலை முத்துக்கு ஒரு மாலை பவு போட்டுட்டு என்னோட குழந்தைகளோட கல்யாணத்தை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றிப்பா. நீங்க மட்டும் இல்லன்னா இந்த கல்யாணம் நடந்திருக்க வாய்ப்பில்லை. உங்களாலதான் இன்னைக்கு எல்லாமே சுவகமா போக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் பிறவும் மணி அங்கிருந்து கிச்சன்ல வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்புறாங்க. ஆனா அதே நேரம் எங்க மீனாவும் முத்துவும் பயங்கர ஷாக்கோட என்ன இது பிறவும் மணி தானே, இவர் என்ன நம்மள பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டே இருக்காரு அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு டைரக்டா அவர்கிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு டைரக்டா அவங்களும் கிச்சனுக்கு போறாங்க. கிச்சனுக்கு போயிட்டு இங்க பிறவும் மணிட்ட இங்க பாருங்க, நீங்க தான் மலேசியா மாமா, எதுக்காக இங்க பரவும் மணி ஒரு ஆக்டிங் போட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி கேக்குறாங்க. அப்ப இந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்க பிறவும் மணிக்குமே இதுக்கு மேல இந்த விஷயத்தை நம்ம மறைச்சிட்டு இருந்தோம்னா நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். இதை பத்தி நம்ம ஓபனா பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா கிட்டையும் முத்து கிட்டையும் ஒரு 2 நிமிஷம் எனக்காக வெயிட் பண்ணுங்க, இந்த சமையல் வேலை முடிய போகுது, இத முடிஞ்சிட்டு வந்த உடனே உங்ககிட்ட நான் எல்லா விஷயத்தையும் ரொம்பவே ஓபனா பேசுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இங்க பிறவும் மணி அந்த சமையலுக்கு தேவையான வேலைகள் எல்லாத்தையுமே டகடகன்னு பார்த்துக்கிட்டு இருக்கார். அதே நேரத்துல இங்க முத்துவும் மீனாவும் என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே மலைச்சு போய் அவரையே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவருமே அந்த கிச்சனுக்கு தேவையான வேலைகள் எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு இங்க டைரக்டா தன்னோட ஷர்ட் வேட்டி எல்லாம் கட்டிக்கிட்டு அவர் எப்பவும் போல கிளம்பி இந்த பக்கம் வந்து முத்துவையும் மீனாவையும் கூட்டிட்டு மண்டபத்தோட மாடிக்கு போறாங்க. போனது மட்டும் இல்லாம அங்க போயிட்டு இங்க முத்து கிட்டையும் மீனா கிட்டையும் என்ன மன்னிச்சிருங்கம்மா, உங்க குடும்பத்தை ஏமாத்தி நான் வந்து கொஞ்சம் நடிச்சுட்டேன். சொல்லப்போனா அது நான் தனியா வந்து தனிப்பட்ட முறையில நடிக்க கிடையாது, என்ன வற்புறுத்திதான் அப்படி பண்ண வச்சாங்க. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமே அந்த ரோகிணி பாப்பாவும் இன்னொரு சைடு வித்யாவும் தான் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இத கேட்ட முத்துவுமே என்ன சொல்றீங்க, நீங்க எதுக்காக எங்க வீட்ல வந்து நடிக்கணும், நீங்க அப்ப உண்மையிலுமே மலேசியால இருந்து வரலையா, அப்ப நீங்க இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு மாதிரி இங்க முத்து கேக்குறாங்க. அப்ப முத்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி பிறவும் மணியுமே ஆமா முத்து, நான் இங்கதான் இருக்கேன், இதே ஊர்ல நான் ஒரு கறிக்கடை வச்சிருக்கேன், என் பேரு பிறவும் மணிப்பா, எனக்கும் ரோகிணிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட உடனே இந்த பக்கம் வந்து மீனாக்கும் முத்துக்கும் தூக்கி வாரி போடுது. என்ன பண்றதுன்னே தெரியல. சொல்லப்போனா ரோகிணி மேல டவுட் இருந்துச்சுதான், ஆனா இவ்வளவு பெரிய விஷயம் வெளியில தெரியும்னு அவங்க நினைக்கவே இல்லை. அவங்களுமே அந்த விஷயத்தை நினைச்சு பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அண்ணா, ரோகிணிக்கு மலேசியால அப்பா இருக்காங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி இங்க முத்து கோவத்தோட கேக்குறாங்க. ஆனா முத்து கேட்ட கேள்விக்கு இந்த பக்கம் பிறவும் மணிக்கு ஆன்சர் இல்லை.
இங்க பாரு தம்பி, எனக்கு ரோகிணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே எனக்கு தெரியாதுப்பா. நான் சினிமால நடிக்கணுங்கிறதுக்காக விதியா பாப்பாட்ட சொல்லி வச்சிருந்தேன். விதியா பாப்பாதான் இந்த மாதிரி உங்களுக்கு ஆக்டிங் வாய்ப்பு வரப்போல நான் சொல்றேன்னு சொல்லி ஒரு நாள் உங்க வீட்ல யதார்த்தமா கூட்டிட்டு வந்துவிட்டு என்ன நடிக்க சொன்னாங்க. நானும் சரி, நடிக்கிற இடம் தானே, ரொம்பவே கான்பிடண்டா நடிக்கணும் னு சொல்லிட்டு ரோகிணியோட மலேசியா மாமாவா நடிச்சேன். நடிச்சிட்டு அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு தெரியும், உங்களை ஏமாத்துறதுக்காக தான் இந்த ரோகிணியும் விதியாவும் சேர்ந்து என்ன நடிக்க வச்சிருக்காங்கன்னு. அப்படின்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுகிட்டு அவங்க கிட்ட சத்தம் போட்டு, இந்த பிரச்சனைய இதோட விட்டுருங்க, இதுக்கு மேல நீங்க கூப்பிடக் கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வார்னிங் எல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். ஆனா அவங்க எதையுமே கண்டுக்காம மறுபடியுமே என்ன கூப்பிட்டு நிறைய நேரத்துக்கு அவங்களோட தேவை முடியறதுக்காக என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சொல்லப்போனா இங்க ரோகிணி பாப்பாவோட வற்புறுத்தலால தான் நான் அப்படி நினைச்சேன். மற்றபடி எனக்கும் மலேசியா மாமாக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. நான் ஒன்னும் மலேசியா மாமாவும் கிடையாது, ரோகிணியோட மாமாவும் கிடையாது. அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும்பா. மற்றபடி வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி எங்க பிறவும் மணி சொல்லப்போனா அப்படியே அப்புறம் ஒரு ஆயிராரு. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, தயவு செஞ்சு இதை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அப்புறம் ஒழுக்கே போயிடுறாங்க. இத கேட்ட மீனவுமே ரொம்ப ஷாக்கோட, ஏங்க நான் என்னமோ உங்க அண்ணன் தான் ரொம்ப மோசமான ஆளுன்னு நினைச்சேன், அதவிட ரோகிணி பெரிய மோசமான ஆளா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கு அவங்க பணக்காரங்கெல்லாம் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்கதான். இப்படியோ அத்தையை ஏமாத்தி மனோஜ் கல்யாணம் பண்ணிட்டாங்க. முதல்ல இந்த விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் டைரக்டா கிளம்பி போய் இந்த பக்கம் ரோகிணியை கூப்பிடுறாங்க. அப்ப ரோகிணியுமே, இந்த ஃபங்கஷன் முடிற வரைக்கும் நான் இங்க இருக்க போறேன், எதுக்காக என்ன டார்ச்சர் பண்றீங்க, நான் எதுக்கு உங்க கூட வரணும் அப்படின்ற மாதிரி ரோகிணி கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல மீனாவுமே, இங்க பாருங்க ரோகிணி, நீங்க என்கிட்ட வந்தே ஆகணும், இப்ப நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசியே ஆகணும், ஒழுங்கா கிளம்பி கிச்சனுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி எங்க ரோகிணிய மிரட்டியே கூட்டிட்டு போறாங்க. ஆனா ரோகிணிக்கு அந்த விஷயம் சுத்தமா புரியல. என்ன இது, மீனா எதுக்கு என்ன மிரட்டிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோபத்தோட மீனா கிட்ட போயிட்டு, என்ன எதுக்கு மீனா, இப்ப கிச்சனுக்கு வர சொன்னீங்க, இப்ப வந்துட்டேன், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் பக்கத்துல இருக்க முத்துவுமே, எங்களுக்கு என்ன வேணுமா, முதல்ல நீங்க வாயை திறந்து உண்மைய பேசுங்க, அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி இங்க ரோகிணிய பார்த்து கேக்குறாங்க. அதே நேரம் ரோகிணியுமே, உண்மைய பேசுறதா, ஏன் இவ்வளவு நாள் நான் உண்மையாதானே பேசிட்டு இருக்கேன், என்ன பார்த்தா என்ன போய் சொல்ற மாதிரி தெரியுதா அப்படின்ற மாதிரி ரோகிணி முத்துக்கிட்ட சண்டைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மீனாவுமே ரோகிணிய பார்த்துட்டு, இங்க பாருங்க ரோகிணி, நீங்க நடிச்சதெல்லாம் போதும், உங்களோட எல்லா கூட்டும் வெளியில வந்துருச்சு, சொல்லப்போனா உங்க மலேசியா மாமாவையே நாங்க பிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இங்க மீனாவும் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் ரோகிணிக்கு சும்மா பயங்கர ஷாக். என்னது, அப்ப பிறவும் மணி மாட்டிக்கிட்டாரா, எங்க இருக்காரு அவர் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சுத்தி முத்தி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல முத்துவுமே, என்ன மேடம், உங்க மலேசியா மாமாவ தேடுறீங்களா, சரி சரி இருங்க, நான் கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி பரவுன் மணி, கொஞ்சம் இங்க வாங்க அப்படின்ற மாதிரி எங்க முத்துவும் சத்தம் போட்டு பிறவுன் மணிய கூப்பிடுறாங்க. அப்ப பிறவுன் மணி வரத பார்த்த உடனே இந்த பக்கம் ரோகிணிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆஹா,
நம்ம கட்டி வச்சு காப்பாத்துன ரகசியம் எல்லாமே இப்ப பிரவுன் மணி மூலமா இவங்க 2 பேருக்கும் தெரிஞ்சிருச்சா, என்ன நடக்க போதே தெரியலையே அப்படின்னு சொல்லி பயங்கரமா பயத்துல இருக்காங்க. அதே நேரம் அங்க வந்த பிரவுன் மணியுமே என்ன ரோகிணி பாப்பா நல்லா இருக்கியாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா இதை கேட்ட உடனே ரோகிணி மறுபடியுமே ஆக்டிங்க போடலாம்னு சொல்லிட்டு, என்ன மாமா இவங்க உங்கள பத்தி ஏதோ தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்ன ஆச்சு, இவங்க கிட்ட என்ன சொன்னீங்க அப்படின்ற மாதிரி இங்க பிரவுன் மணிட்ட ஒண்ணுமே புரியாத மாதிரி கேக்குறாங்க. ஆனா பிரவுன் மணி இருந்துகிட்டு, இங்க பாரு பாப்பா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிட்டுதான். இதுக்கு மேல என்னால உண்மைகளை எல்லாம் மறைக்க முடியாதுமா. அதனால ஓபனா முத்து தம்பி கிட்டையும் இங்க மீனா பொண்ணுகிட்டையும் சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீங்களாச்சு அவங்களாச்சு தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. இப்போ என்னோட அக்கா பையன் கல்யாணம் நடக்கணும். அதுவரைக்கும் என்கிட்ட எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க பிரவுன் மணி அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஆனா அதே நேரத்துல எங்க ரோகிணிக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. கரெக்டா முத்துக்கிட்டையும் மீனா கிட்டையும் இப்படி மாட்டிக்கிட்டாங்களே என்னு சொல்லி பயங்கர வருத்தத்தோட நிக்குறாங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் மீனாவுமே, ஏன் ரோகிணி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை மறைச்சு எதுக்காக நீங்க மனோஜ் கல்யாணம் பண்ணீங்க? நீங்க அப்ப உண்மையிலுமே பணக்கார வீடு கிடையாதா? உங்ககிட்ட உண்மையிலுமே பணம் கிடையாதா? உங்க அப்பா மலேசியால இல்லதானே அப்படின்ற மாதிரி இங்க மாறி மாறி கொஸ்டின் மேல கொஸ்டினா கேக்குறாங்க. ஆனா ரோகிணியுமே, இங்க பாருங்க, எங்க அப்பா மலேசியால இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்லப்போனா பார்வதி ஆண்டிட்ட போய் கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க எங்க அப்பாவெல்லாம் அவங்க பாத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி எங்க பார்வதிய பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல மீனாவுமே, இங்க பாருங்க, எங்க கிட்ட நடிக்காதீங்க. நீங்க நடிக்கிறீங்க, போய் சொல்றீங்கங்கிறது எங்களுக்கு ரொம்பவே தெளிவா தெரியுது. ஆல்ரெடி நான் பார்வதி ஆண்டி கிட்ட விசாரிச்சிட்டேன். அவங்க உங்க ஃபேமிலில இருக்க ஒருத்தர கூட பார்த்தது கிடையாது. நீங்களாதான் வாண்டடா போய் பார்வதி ஆண்டி கூட பழகி இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பெரிய பணக்காரங்கன்னு சொல்லி உங்க வாயால சொல்லித்தான் அவங்கள நம்ப வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இங்க பார்வை சைடு இருக்கிற டவுட்டையுமே கிளியர் பண்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ரோகிணியுமே மறுபடியுமே இருந்துகிட்டு, அப்பனா என் கூட படிச்ச வித்யாவ பத்தி உங்களுக்கு தெரியாதா? வித்யா எத்தனை டைம் சொல்லிருக்கா? நீங்க வேணா வித்யாட்ட போய் கேட்டு பாருங்க. நாங்க உண்மையிலுமே பணக்கார குடும்பம்தான். நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒன்னும் சீப்பானவங்கெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி இங்க ரோகிணியுமே மறுபடியும் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை கேட்ட மீனாவுமே மறுபடியுமே, இங்க பாருங்க, நாங்க வித்யா கிட்டையும் விசாரிச்சிட்டோம். வித்யாவும் உங்க கூட படிக்கல. அது மட்டும் இல்லாம உங்களை பத்தியான விஷயங்களை அவங்க எப்ப கேட்டாலும் மாறி மாறிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்ற எந்த விஷயத்திலையும் உண்மை இல்ல அப்படிங்கறது ரொம்பவே தெளிவா எங்களுக்கு புரியுது. இதுல இருந்தே புரியுது, நீங்க ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு கிடையவே கிடையாது. நீங்க ஒரு ஏழை வீட்டு பொண்ணுதான். ஆனா நீங்க மனோஜ லவ் பண்ணதுக்கு கூட ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன, அவர் மேல விருப்பப்பட்டிருக்கலாம். அவரை நீங்க விரும்பி இருக்கலாம். ஒரு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டீங்க. பட் ஆனா அந்த பொய்யை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஓப்பனா நீங்க வெளியில எல்லார்கிட்டையும் சொல்லிட வேண்டியதுதானே. அப்புறம் எதுக்காக இதை மறைச்சிட்டு இருக்கீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க அப்படிங்கற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் கரெக்டா இங்க ரோகிணிக்கு ஒரு ஐடியா வருது. அவங்களுமே ரொம்ப தனாவட்டோட முத்துவையும் மீனாவையும் பார்த்து, இங்க பாருங்க, என் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. எனக்கு எப்ப உண்மை சொல்லணும்னு தோணுதோ அப்ப நான் சொல்லிக்கிறேன். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இப்ப என்ன? என்ன பத்தி நீங்க வீட்ல போய் போட்டு கொடுக்க போறீங்களா அப்படின்ற மாதிரி இங்க முத்துவையும் மீனாவையும் பத்தி கேக்குறாங்க. ஆனா அதே நேரத்துல மீனா இருந்துகிட்டு, இங்க பாருங்க, உங்களை பத்தி போட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. நீங்க வீட்ல இருக்கிற எல்லாரையும் முட்டாள ஆக்கிட்டு இருக்கீங்கல்ல, அந்த விஷயத்துல எப்ப நீங்க உண்மையை சொல்ல போறீங்கங்கிறதுதான் எங்களுக்கு தேவை.
நீங்களா உண்மைய சொல்லிட்டீங்கன்னா நாங்க அதை சாதாரணமா விட்டுருவோம். இல்ல அப்படி நீங்க எதுவும் பேசல அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயத்தை பத்தி நாங்க வீட்ல பேசி நீங்க யாருங்க ரத கண்டிப்பா அத்தகிட்ட நாங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி எங்க மீனா ரோகிணிய மிரட்டுறாங்க. ஆனா ரோகிணியுமே இங்க பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொன்ன டைம்ல என்னால எதையும் சொல்ல முடியாது. நான் எப்ப சொல்லுன்னு தோணுதோ அப்ப சொல்லிக்குவேன். என் விஷயத்துல நீங்க 2 பேரும் தலையிடாம இருங்க. அது மட்டும் உங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ரோகிணி மத்த 2 பேரையும் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இத கேட்ட மீனாவும் முத்துவும் ஓஹோ நீங்களே மிரட்டுறீங்களா? கண்டிப்பா. நீங்க மிரட்டலுக்குல்லாம் வந்து நாங்க பயப்படுற ஆள்லாம் கிடையாது. கண்டிப்பா நீங்க பண்ண விஷயத்துக்கு நீங்க நிறைய அனுபவிப்பீங்க. முதல்ல இந்த கல்யாணம் முடியட்டும். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க யாரு அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பா எங்க வீட்ல வெளியில கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி எங்க முத்துவுமே சொல்லிட்டு டைரக்டா இந்த கல்யாண ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ண போறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் ரோகிணியுமே இந்த விஷயத்துல எப்படியாவது நம்ம ஒரு முக்கியமான முடிவு எடுத்துக்கணும். ஏன்னா இந்த முத்துவும் மீனாவும் நம்ம சொல்றதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போய் ஏதாவது ஒன்னு சொன்னாங்கன்னா அது நமக்குதான் பிரச்சனை ஆயிடும். அப்பன்னா கண்டிப்பா அத்தையை நம்ம சைடு கொண்டு வரணும். அப்பனா நம்ம அத்தகிட்ட கொஞ்சம் தனியா போய் பேசி அந்த பிளான் பிய நம்ம செலக்ட் பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஒரு பிளான் ஒன்னு வச்சிருக்காங்க. அந்த பிளானுக்கு ஏத்த மாதிரி விஜயா கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி இங்க முத்துவையும் மீனாவையும் அவங்களுக்கு எதிரியா ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க.